செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. வேது உதைக்குது பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு. சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி. கவர்மெண்ட் கொடுக்குற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க பொட்டச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன். மெயின் லைன்ல அடப்பு இல்ல. உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல. ஒரே நாத்தம். பாரு உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும். நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய் இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்பு எடுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற. பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன். சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன ஓ நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச புஷ்னாரி. காலங்காத்தால வந்து சேர்ந்த ஒரு சாவுகிறாய்க்கு. டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்டம் இருக்கு. எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறி ஆரம்பிச்சிட்டாங்களா? இன்னைக்கு இதை விடக்கூடாது. நாம கண்டுபிடிச்சே தீரணும். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். பாத்துக்கலாம். அட நம்ம கோணக்கால நமக்கு முன்னாலேயே ப்ரமோஷன் வாங்கலாம்னு வந்துட்டான் பாத்தியா? ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங். எஸ். எப்பங்க பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க? ஐ அம் நாட் ஆதிவாசி. காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். செத்த காலேஜ் ஸ்டூடெண்டா? பாரஸ் ஸ்டூடண்ட். பாரஸ் காலேஜ்ல உங்களை பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்திருப்பாங்களே. ஏன் நான் அவ்வளவு அழகா இருக்கேனா? ஐயோ அழகா புகை பிடிச்ச அண்டா மாதிரியா இருக்கிறீங்க. கரெக்ட். காலேஜ் சமயக்கட்டுல கூட அப்படிதான் பேசிக்கிறாங்க. இஸ் இட்? வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி? ஐ அம் கிரேட் இரண்டு ஆப்பிரிக்கா. நேரா இங்க தான் வந்து இறங்குறீங்களா? எஸ். ஏங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போன மாதிரி இருக்கு? ஆப்பிரிக்காவுல எல்லார் தலையும் இப்படி தான் இருக்கும். ஓ ஐ see. அப்போ ஆப்பிரிக்காவுல தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் கரெக்ட்? கரெக்ட். ஆமா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்க பேரை சொல்லவே இல்லையே. ஜார்ஜ் புஷ். இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே. அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். அமெரிக்காவில் ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அதை உடனே அடுத்தவங்களுக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன பிடிக்காட்டாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவீங்க. எஸ். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா? ஏன் பிடிக்கலன்னா நீ கேட்டு வாங்கிக்கலாம். போடா கோணக்காலா. எக்ஸ்கியூஸ் மீ. மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா? No, I'm Indian girl. ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே. இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே. டோன்ட் ஃபீல் மேடம். செகண்ட் சேனல் ஓபன் பண்ணட்டுமா? Stop it nonsense. Thank you, thank you. See his name? My name is Agils. காருக்கு போடுற ஐகில்ஸா? No, no. Agils means Agilandeshwari. What is the beautiful name? என் பொண்டாட்டி தான் இட்லி காரிச்சு பேர் வச்சிருக்காளே. குருவி காக்கான்னு. அந்த கழுத முண்டை வீட்டுல போய் தூக்கி போட்டு ஒரே மாதிரி மிச்சாரு. யார் சிங்கமுத்தா? என் பேர் உனக்கு தெரியுமா? யார் நினைச்சீனா? Who are you? I'm Inspector Kuruwamma. கூட்டத்துல குனிஞ்சு நிக்கிற குருவமா? இது பருவமா? அடி ஒன்னது உருவமா? ரஜினி ஸ்டைல வெட்டி விடுனா இப்படி மொட்டை அடிச்சு விட்டியே. டேய் சும்மாடா. வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். பாரு என்ன மாதிரி ஸ்டெப் கட்டிங். இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க. ஏய் வந்தனா பின்னி புடும் பின்னி. உன் வேலை என்னமா அத பாருடி. முளைச்சு 3 லெவல்ல உனக்கெல்லாம் ரஜினி ஸ்டைல் ரஜினி ஸ்டைல். வணக்கங்க. வாடா. எங்கடா 2 மாசமா ஆளை காணோம். வட்டி பணம் வந்து சேரல. ஊருக்கு போயிருந்தேங்க. இதை இப்ப கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பார் நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன். அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா. ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 100க்கு 20 30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க? தலை கொண்டா. டேய் அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியும் இல்ல? கொடுத்து தொலை. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான். கொடுத்துரு. இந்தாங்க. ஏய் பைத்தியக்காரச்சி. என்ன? அது கரெக்டா இருக்கா? எனிவேடி. சரி.
டேய் நீ என்னடா கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலாம் இருக்கணும். ஆமா இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. பைத்தியக்காரச்சி போடி போ. மூக்க வெட்டி போடு போடி போ. யோ இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா, இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய். என்ன? சரிங்க போயா. ஐயா நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்கம் நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்சக்கணக்கில் ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய் போங்கடா. என்னங்க நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது, எட்டி உட்கார். போ போ போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதும் நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க. உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி, நான் தான் அப்பவே சொன்னேன் தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கிட்டான்னு கேட்டியாடி. இப்ப என் வருமானத்துக்கே வேட்டி வச்சிட்டியாடி. அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதே வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீங்க. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர், அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிறான் ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. காலை வேளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தே எதிர் வீடு அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான் அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியா பேசுறான்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ, யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது, சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னடி இது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம செத்து போட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது, பஞ்சு மில்லு பத்தி அடிச்சு செத்து போட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாதே இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தை பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ எனக்கு நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம்.
டேய் முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாதை போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் ஜாம்ல எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா? மனுஷன் தான் முக்கியம். இந்த புடி போய் ஆக வேண்டியது கவனி. அண்ணே, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க. இங்க தாண்டி தர்மலிங்கம் நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே. வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா. அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்கு மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ என் ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா. அடியே, பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன, அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே, இங்க தாண்டி சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவு யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு உடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம். மீனாட்சி கூப்பிடு. அந்த ஊமச்சியாண்டி கூப்பிடுறேன். அந்த சனி எங்க விட்டு கிளம்புடி. ஐயோ, வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கொலை பண்ணி போடுவேன். டேய், அவளை கூட்டிட்டு போனோம்னா கடன்காரன் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான். அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது. எல்லாம் ஓ நன்மைக்கு தாண்டா சொல்றேன். அவளை எங்கேயே விட்டுட்டு புறப்படு. என்னடா உங்க அப்பா இப்படி சொல்லிட்டாரு? அவர் பேச்ச கேட்கலாம், நம்மளையும் விட்டுட்டு போயிடுவாரா? வந்து நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சுடா. இந்த நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணாலுக்கு தான் பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறான், பாலும் பழம்ங்கறான். அப்ப தினம் ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. நான் வர மாட்டேன். நீங்க கூப்பிட்டா போகலாம்னு அப்பா சொல்லிருக்காரு. நான் வர மாட்டேன். நீங்க அடிப்பீங்களா? டேய், நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு, இவ்வளவு பலகாரம் உனக்கு தான். எல்லாம் நெய்யில செஞ்சது. வா பாக்கண்ணு வா. ஏண்டா, நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லைங்கிற? உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கறானே. அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்காரு. போன காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்போ உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சும் மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. போன காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டான்டா. இன்னைக்கு வரட்டு. அடிக்கிற அடியில அந்த 2 கோணக்காலும் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது.
எங்க போயிட்டான்? டேய் ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரு. உங்ககிட்ட பேசிட்ட பார்த்தா எங்க அப்பா வந்து என்ன அடிப்பாரு. நான் வரேன். நெய்ல சுட்டுது நல்லா இருக்கும், விடக்கூடாது. என்ன ஏட்டையா, சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஒரு நாளைக்காவது நம்ம வீட்டுல பாலும் பழம் சாப்பிடுறது. இன்னைக்கு சாப்பிட்டுறேன். அதான வேலை. என்ன தேடுறீங்க? இல்ல எரவாரத்துல ஒரு வீச் அருவாள் சொல்லி வச்சிருந்தா அதை காணோம். ஏய் குருமா, அந்த அருவாள் எங்கடி? அருவாளா? என்னடா பொம்மலாட்ட ஆட? ஏண்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்னை நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரன் பூரா என் வீட்டு முன்னால நிக்கிறேன். ஏய் குருமா, அருவாள் அடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்னை வெட்டாம விட மாட்டேன். அறிவு கட்டவள, நான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு. அந்த அரிசியை படைச்சு போய் பருப்படுத்து போய் மிஷின்ல அரைச்சிட்டு வான்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இதை யாரடி பார்க்க சொன்னா? இல்ல இந்திரா தான் சொல்லுச்சு, ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, அன்னைக்கு எல்லா வேலையும் பாத்துக்கலாம். அவ என்ன பெரிய கொம்பா? ஏண்டி இந்த வீட்டுல நான் மாமியாரா அவன் மாமியாரா? என்னடி மறைக்கிற? கண்ணு மொழியெல்லாம் நோண்டி பிடுவேன் நோண்டி. ஓஹோ நானா? வர்றா வர்றா ரவுடி வர்றா. ஏய், இங்க நடந்தது எதையாவது அவகிட்ட சொன்ன, அவ வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கதவை சாத்திக்கிட்டு பின்னி பிடுவேன் பின்னி. இந்தாக்க பிரசாதம். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல. மறைக்காத. கிழவி திட்டுச்சா? இல்ல. ஆமா நினைச்சேன். ஏதோ வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போனா இந்த கேள்வி ரொம்ப தான் தோணுதே. இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் வச்சுச்சு அப்புறம் நானும் ஒரு ஆட்சி செய்வேன். சொல்லி வை. ஆமா எங்க அந்த கழுவி? என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஆபீஸுக்கு போல? உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டு வந்துட்டேன். என்ன என்ன உடம்புக்கு? டாக்டர் கிட்ட போனீங்களா? போலான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள அப்பா கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து வர சொன்னாரு. வெயில் அங்கங்க அலைஞ்சனா ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு. ஏங்க உடம்பு முக்கியமா பத்திரிக்கை கொடுக்கறது முக்கியமா? உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு. இன்னைக்கு ஒரு நாள் அவர் கொடுத்தா என்னவா? ஏய், அது எங்களுக்கு தெரியும்டி. எங்க அப்பா வேலை செய்யறதுக்கு அப்புறம் பிள்ளைங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? உங்க அப்பா ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதே, கோவம் பொத்துக்கிட்டு வந்துரும். தான் உடம்பு பாத்துக்கணுங்கிற அக்கறை அவங்க உங்களுக்கு வேணும். நான் மட்டும் கத்தி என்ன ஆக போகுது? ஏய் எடு, கண்ணில் குத்த போகுது. நீயாவது நான் சொல்றத கேளு. பாரு, உன் அப்பனுக்கும் ஆத்தானுக்கும் தினம் ஒரு சினிமா பார்க்க தெரியுமா ஒழிய உனக்கு ஒழுங்கா ஒரு கவுன் போட்டு விட்டுருக்காங்களா? கல்யாண வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. வேலை முடிஞ்சது நேரா வீட்டுக்கு வராம சோடி போட்டுக்கிட்டு எங்கடா சுத்திட்டு வர்றீங்க? அம்மா, கிரிஜாவோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போயிட்டு வரும்போது மவுண்ட் ரோட்ல சினிமா பார்த்துட்டு வரோம். ஏன் அந்த சினிமாவுக்கு என்னையும் கூட்டிட்டு போனா காட்ட மாட்டேன்னு சொல்லிடுவானா? அம்மா, அது ஒரு மாதிரியான இங்கிலீஷ் படம், உனக்கு எல்லாம் புரியாது. ஏன்டா உன் பொண்டாட்டிக்கு புரியுற இங்கிலீஷ் எனக்கு புரியாதா? ஆரம்பிச்சிடுவியே. இந்தா என்னது? அல்வா. 1/4 கிலோ வாங்கியிருக்க. 1 கிலோ வாங்கிட்டு வந்தா உன் சாதி சின்னதா போயிடுமா? பொண்டாட்டிக்கு மட்டும் 10 முழம் பூ வாங்கி வைக்க தெரியுது. உன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியே. உனக்கு பூ வேணுமா? இது பூ வச்சுக்கிற வயசா? அதுக்கு தான் நான் கொடுத்து வைக்கலையே. பூ வச்சாதான் அந்த கலவனுக்கு பிடிக்காது. உனக்கு தெரியுது பொண்டாட்டியோட அருமை. இந்த பார், நீ ஜென்மத்துக்கு திருந்த மாட்டேன். வாடி. ஆமாடா, நீங்க வந்துதான் என்ன திருத்தணும். அட வாங்கடா. 1/4 கிலோ. ஓ இல்லடா 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 கண்ணா, அதோ அம்மா வந்தாங்க பாரு. ஏண்டி வெளியில போயிட்ட குழந்தை ஞாபகம் வராதா? இந்த பால் கொடுத்துட்டு கொண்டாந்து விடு. ஓட கண்ணா. தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? இல்லை. டேய், யார் அவன் சட்டை பிடிச்சிருக்கிறது? பேடி பிளடி பேமணி, சரியான ஆம்பளை இருந்தா நீ ஃப்ரண்ட்ல வாடா. நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், என்னையே டச் பண்ணியா நீ? வாணி. டேய் முண்டா, கமான். சட்டை கேட்ல மாட்டி இருக்குதுடா. சாரி மதர், யாரோ எனிமீஸ் தான் ஃபாலோ பண்றாங்களான்னு நினைச்சிட்டேன். கமிங் தேர். சாப்பிடுங்க. இது என்னமா இது? மீன் மீன்.
நம்ம வீட்டுல தான் சைவமாச்சே. உங்களுக்கு தான் வாய்க்கு சுருக்குன்னு இல்லைன்னா சாப்பிட மாட்டீங்களே, அதான் யாருக்கும் தெரியாம வறுத்து வச்சிருக்கேன். தங்கம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அது ஓ விஷயத்துல ரொம்ப ரொம்ப கரெக்ட். உனக்கு மட்டும் ஏதாங்காச்சும் ஆயிடுச்சுன்னா நான் ஓ கூடவே உயிரை விட்டுருவேன். என்னங்க நீங்க குழந்தை மாதிரி அழுதுகிட்டு சாப்பிடுங்க. என்னம்மா இது? 1 2 3 குழந்தைங்க தான் இருக்கு. இன்னும் எங்க? யோ, நமக்கு இருக்கிறதே 3 குழந்தைதாயா. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுமா. 3 தாங்கறல்ல, சாப்பிடியா. குடிச்சிட்டு வந்தா பொழுதன்னைக்கு இதே ரோதனையா போச்சு. ச்சே. கிரிஜா, கிரி, அவங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் பிள்ளை தேடிட்டு இருக்கேன். பகல்ல செய்ய வேண்டிய வேலையை பகல்ல செய்யணும், ராத்திரில செய்ய வேண்டிய வேலையை ராத்திரில செய்யணும். உனக்கு எது எப்ப செய்யறதுன்னு தெரியல. பா பா. என்ன இத பாத்தியா? என்னங்க அது? கண்ட கண்ட புக்கெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க. உங்களுக்கு விவசாயம் இல்ல போங்க. இது கண்ட கண்ட புக்கா? இதுதாமா காமசூத்திரம். இதுல ஆயக்கலைகள் 64 அடங்கி இருக்கு. இதுல மட்டும் நீ திறவாயிட்ட வச்சுக்க, விடவே மாட்ட. வேணும் வேணும் தொந்தரவு பண்ணுவ. விடுங்க, உங்களுக்கு ஒரு வேலையே இல்ல. அப்பப்ப எதையா படிச்சு வந்து உயிரை எடுப்பேன். போங்க. கிரிமா, இங்க வா, இங்க வா. உட்காச்சுக்க, வா வா வா. உட்காச்சுக்க. கிரிமா, பருவத்தையே பயிர் செய்யணும் பெரியவங்க ஏன் சொல்லிருக்காங்க தெரியுமா? சரி, இந்த வயசுல தான் என்னால ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்க முடியும், உன்னால 4 ஆள் பிரா போட்டுக்க முடியும். 60 வயசுல நாம நினைச்சா கூட போட்டுக்க முடியாது. அதனால எதை எப்பப்ப செய்யணுமோ அதை அப்பப்ப செஞ்சிடணும். இதெல்லாம் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருப்பேன். நானும் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன் ஒரு காஞ்சிபுரம் பட்டு புடவைய. கொஞ்சமாவது காதுல வாங்கிக்கிறேனா? ஐயோ, காமசூத்திரத்தை பத்தி படிக்கும்போது காஞ்சிபுரத்தை ஏமா ஞாபகப்படுத்துற? என்ன சோதிக்காதடா. சரி சரி இருங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கலைக்கு வெளிச்சம் தான் முக்கியம். இந்த கலையை இருட்டடி பண்ணாத கிரி. என்னடே 11 மணி வரைக்கும் லைட்டை போட்டு என்னடா பண்றீங்க? கரண்ட் பில் எவன்டா கட்டுறது? ராத்திரில கூட இந்த நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றான். என் தலை விதி. லைட் ஆஃப் பண்ணிடுறமா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய், கொசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. ஏய், நல்ல கொசுக்கடி. பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. ஏதாவது பேச எடுப்பு.